அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனை பதவிகள் வந்தாலும் துணை முதல்வர் பதவி குறித்து உதயநிதி கருத்து. துணை முதல்வர் பதவி குறித்து பரவி வரும் செய்திகள் குறித்து திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணியின் 45வது தொடக்க விழா இன்று தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், அரசியல் களத்தில் மக்களை சந்திப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்றைக்கு சமூக வலைத்தளங்களும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றன. குறிப்பாக பாஜக வெறும் பொய்களை பரப்பி பொய்களை மட்டுமே பேசி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு தான் வரலாறும் சாதனைகளும் இருக்கின்றன. அவற்றை நாம் சமூக ஊடக பக்கங்கள் வழியாக மக்களிடம் பரவலாக கொண்டு சேர்க்க வேண்டும். நான் முதல்வருக்கு துணையாக வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகைகளில் இது தொடர்பான கிசுகிசுக்குகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்னை துணை முதலமைச்சர் ஆக்குவது பற்றி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேட்கிறார்கள். எங்கள் கட்சியின் அனைத்து அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம். அனைத்து அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருப்போம். எத்தனை பதவிகள் வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக நெருக்கமானது திமுக இளைஞர் அணி செயலாளர் பொறுப்புதான் என்று கூறினார். மேலும் 2026 தேர்தல் நமக்கு மிக முக்கியமானது. நடந்து முடிந்த தேர்தல்கள் குறித்து ஆய்வு செய்த போது கணிசமான அளவில் பெண்கள் நமக்கு வாக்களித்துள்ளனர். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்றவை நமது முதல்வருக்கு மக்களிடையே நல்ல பெயரை எடுத்து கொடுத்துள்ளது. ஆண்களுக்கும் தமிழ் முதல்வன் திட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டமும் கொண்டு வரப்பட இருக்கிறது. இதனையெல்லாம் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். வருகின்ற 2026 தேர்தலிலும் நமது கழக தலைவர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆழ்வார் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.